ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் பாஸ் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்த மாதிரி யூனிட் வைஸ் கிளாஸஸ் கொண்டு போகலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதன் அடிப்படையில் பாலிட்டி கிளாஸஸ்லேருந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன் பாலிட்டி ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஒவ்வொரு மாணவர்கள்ட்டையும் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எது அப்படின்னா கண்டிப்பாக இந்தியன் பாலிட்டியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிலபஸில் 75 கொஸ்டின் ஜிஎஸ்லேருந்து கேட்குறாங்களா, அதில் 15 கொஸ்டின் இந்தியன் பாலிட்டியிலேருந்தே வருது. ஸோ பாலிட்டிங்கிறது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்டும் கூட. ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக பாலிட்டி கிளாஸஸ்குள்ளே போயிடலாம். இந்தியன் பாலிட்டி அதாவது இந்திய ஆட்சியல். நம்ம சிலபஸு கீழே யூனிட் 4ல் இந்தியன் பாலிட்டி வருது. ஓகே, நம்ம ஜிஎஸ்ல இருந்து 75 கொஸ்டின் வரும்னு பார்த்தோமா, அதில் 15 கொஸ்டின் இந்தியன் பாலிட்டியிலேருந்தே கேட்குறாங்க. ஓகே, இந்த இந்திய ஆட்சியலில் எதை பற்றி நம்ம அதிகமாக படிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு ஒரு புக்கை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் இருக்கிற பகுதிகளெல்லாம் தனித்தனியாக பிரித்தோம்னா அதை தான் இங்கே சிலபஸாகவே வச்சுருக்காங்க. ஸோ இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ அந்த புக்கில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதில் முகவுரைன்னு ஒன்று இருக்கும் ஃபஸ்ட்டு பேஜில். அடுத்து அந்த புக்கை அட்டவணைகளாக பிரிச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்ட்ஸ் அதாவது பகுதிகளாக பிரிச்சுருக்காங்க. அந்த பகுதிகளுக்கு கீழே ஆர்டிக்கிள் அதாவது விதிகளாகவும் பிரிச்சுருக்காங்க. ஆர்டிக்கல் 1, ஆர்டிக்கல் 2 அப்படின்னு சொல்லி பிரிச்சுருப்பாங்க. நம்ம இந்த அரசியலமைப்பு சட்டம் பின்பற்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோமா, அது எப்போயிலிருந்து நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜனவரி 26, 1950 இந்த டேட்டில் இருந்தால் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றவே ஆரம்பித்தோம். இதைத்தான் நம்ம குடியரசு தினமாகவும் கொண்டாடிட்டு இருக்கோம். சரி, ஓகே, இப்போ 1950 நடைமுறைப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, அப்போ நடைமுறைப்படுத்தப்படும் போது ஒரு முகவுரை இருந்துச்சு, 8 அட்டவணைகள் இருந்துச்சு, பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 22 இருந்துச்சு, ஆர்டிக்கல் 395 ஆர்டிக்கல் இருந்துச்சு. ஆனால் இப்போது 2026 பார்த்தீங்கன்னா முகவரியில் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அட்டவணை இப்போ முன்னாடி 8 இருந்துச்சா, இப்போ 12 அட்டவணைகள் இருக்குது. பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 22 1950 அப்போ 22 இருந்துச்சு, இப்போ 25 இருக்குது. விதிகள் சுமார் 450 விதிகள் இருக்குது. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரசியலமைப்பின் பின்னணி. எதுக்கு நம்ம இந்த அரசியலமைப்பின் பின்னணியை பற்றி படிக்கணும்? இங்கே ஸ்டார்டிங்கே சிலபஸ் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு முகவுரை அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே தானே போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி வரலாம். ஆனால் இந்த அரசியலமைப்பின் பின்னணிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டங்கிறது பல்வேறு நாடுகளில் இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தை எல்லாம் பார்த்து காப்பி அடிக்கப்பட்டது தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம். இதில் பெரும்பான்மையான பகுதிகள் இங்கிலாந்து அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து அரசால் நம்ம இந்திய நபர்களுக்கு இந்திய அரசு சட்டம் அப்படின்னு சொல்லி 1935 ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இந்த சட்டத்தில் இருந்தும் அதிகப்படியான பகுதிகள் இப்போ இருக்கிற நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டு வரப்பட்டது தான். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த அரசியலமைப்பின் பின்னணியிலிருந்து நிறையா கேள்விகள் கேட்கப்படுது. சரி, ஓகே, நம்ம ஆங்கிலேயர்களால் ஆளப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சரி, ஓகே, அப்படின்னா இந்த ஆங்கிலேயர்கள் எதுக்காக நம்ம நாட்டுக்குள்ளே வந்தாங்க, ஆங்கிலேயர்கள் மாதிரி யாரெல்லாம் வந்தாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது ஐரோப்பியர்களின் வருகைன்னு சொல்லுவாங்க. இது ஹிஸ்ட்ரியில் ஒரு டாப்பிக்காகவே இருக்குது. அங்கே நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். இது ஜஸ்ட் நமக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக்காக இதை பற்றி பார்த்துடலாம். சரி, ஆங்கிலேயர்கள் வந்தாங்க, அவங்க தான் நிலைநின்று இருந்து நம்மளை ஆட்சி செஞ்சாங்கன்னு தெரியுமா? ஆனால் அதுக்கு முன்னாடியே போர்ச்சுகீசியர்கள் 1498 இந்தியாவுக்கு வணிகம் செய்கிறதுக்காக உள்ள வந்துட்டாங்க. அதுக்கடுத்து டச்சுக்காரர்கள் வராங்க, அதுக்கு அடுத்து தான் ஆங்கிலேயர்கள் வராங்க, அதுக்கடுத்து டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள்னு ஒரு 5 வகையான ஐரோப்பியர்கள் நம்ம இந்தியாவுக்கு வணிகம் செய்கிறதுக்காக வந்திருக்காங்க. டச்சுக்காரர்கள் எந்த இயரில் வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1602லையும், ஆங்கிலேயர்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். ஸோ அடுத்து டேனியர்கள் எப்போ வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1616 வந்திருக்காங்க. பிரெஞ்சுக்காரர்கள் 1664 உள்ள கடைசியாக பிரெஞ்சுக்காரர்கள் தான் இந்தியா விட்டு கடைசியாக வெளியே போனவங்களும் கூட. ஸோ இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க, இயரும் இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து ஆங்கிலேயர்கள் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஆங்கிலேயர்கள் வணிகம் செய்கிறதுக்காக இந்தியா வந்தாங்கன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி எப்படி இந்தியா மாதிரி ஒரு பெரிய நிலப்பரப்பையே ஆட்சிக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அப்போ இங்கிலாந்து மகாராணியாக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1ஆம் எலிசபெத். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனியை உருவாக்குறாங்க. எப்போன்னு பார்த்தோம்னா டிசம்பர் 31, 1600.
இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்ன பண்ணுவோம்னா, ஈஸ்ட் இண்டீஸ்ன்னு சில கண்ட்ரிஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த கண்ட்ரிக்கு வந்து வணிகம் செஞ்ச அந்த பொருட்களை அவங்க நாட்டு இங்கிலாந்துக்கு கொண்டு போகிறது தான் இவங்களோட வேலை. அப்படி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மூலிமா வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒருத்தர் இந்தியாவுக்கு வராரு. எப்போ வராருன்னா 1609 வராரு. இவர் இருக்கும்போது இந்தியாவில் முகலாய அரசர் ஜஹாங்கீர் அப்படின்னு ஒரு அரசர் இருக்கார். இவரை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து வரலாறில் பார்ப்போம். இவருக்கு வந்து அனுமதி மறுக்கப்படுது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு, தாமஸ் ரோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வராரு. இவருக்கு வந்து அனுமதி தரப்படுது. அப்படி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட முதல் வணிகத்தலத்தை எங்கே உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சூரத்தில் 1613 உருவாக்குறாங்க. வணிகத்தலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி வணிகத்துக்காக உள்ள வந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்ன பண்ணுதுன்னா 3 பெரிய மாகாணங்களை உருவாக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சென்னை, பம்பாய், கல்கத்தா, இது 3 முக்கிய மாகாணங்களை உருவாக்கி அங்கே வணிகத்தலங்களை எல்லாம் உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஐரோப்பியர்கள் நிறையா பேர் உள்ளே இருக்காங்களா, இந்த போர்ச்சுகீசியர்கள் இருக்காங்க, பிரெஞ்சுக்காரர்கள் இருக்காங்க, ஆங்கிலேயர்கள், இவங்க எல்லாத்துக்கும் போட்டி ஏற்படுது. அதனால ஆங்கிலேயர்கள் ஒரு சிறிய படை அவங்களுக்காக உருவாக்கிக்கிறாங்க. இந்த சிறிய படை மூலயமா பல போர்களை ஏற்படுத்தி அவங்களோட ஆதிக்கத்தை காமிக்கிறாங்க. அதில் முக்கியமான போர்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். கர்நாடக போர். இது யாருக்கும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் நடந்துச்சு. மொத்தம் 3 கர்நாடக போர் நடைபெறுது. எந்த எந்த பீரியட்லேருந்து பார்த்துக்கோங்க, 1746 63 வரைக்கும் 3 கர்நாடக போர். 3லையுமே ஆங்கிலேயர்கள் வின் பண்ணுறாங்க. கர்நாடக பகுதி ஆங்கிலேய வசம் வருது. அடுத்து இன்னும் நிறையா போரில் ஈடுபடுறாங்க. அதில் ஒன்று தான் பிளாசி போர்னு சொல்லுவாங்க. 1757 நடைபெறுது. யாருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராபர்ட் கிளைவுக்கும் சிராஜுத்தௌலா அப்படிங்கிற ஒரு நவாபுக்கும் நடுவில் நடைபெறுது. இப்போ ராபர்ட் கிளைவ் இதில் வின் பண்ணுறாரு. அது மூலிமா ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு அடிகோலியவர் அப்படின்னு சொல்லி ராபர்ட் கிளைவை அழைக்கிறாங்க. இப்படி தான் ஒவ்வொரு போராக ஜெயிச்சு ஆங்கிலேயர்களோட நிர்வாக பொறுப்பும் அதிகமாகிட்டே வருது. அடுத்து பக்சார் போர். இது எப்போ நடைபெறுதுன்னா 1764 நடைபெறுது. இந்த போர்லையும் என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேயர்கள் வின் பண்ணுறாங்க. இது மூலிமா அலகாபாத் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி 1765 ஒரு வருஷம் கழிச்சு ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. இந்த உடன்படிக்கை ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, இந்த உடன்படிக்கையில தான் திவானி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு உரிமை என்ன பண்ணுது, ஆங்கிலேயர் வசம் கிடைக்குது. திவானி ரைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, வரி வசூல் செய்யும் உரிமை. வரி வசூல் செய்கிறது. சாதாரண வணிகத்துக்கு வந்தவங்க உள்ள வந்து வரி வசூல் செய்கிறது, அப்புறம் நிர்வாக பொறுப்பெல்லாம் கையில் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. வரி எங்கெங்கெல்லாம் வசூல் செய்ய உரிமம் கிடைச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வங்காளம், பீகார், ஒடிசா இந்த பகுதியிலெல்லாம் வரி வசூல் செய்கிற உரிமை கிடைச்சிருச்சு. இப்படி ராபர்ட் கிளைவ் இந்த மாதிரி இருக்கிறவங்க ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு அதிகப்படியான லாபத்தை ஏற்படுத்தாமல் அவங்களுக்குள்ளேயே நிறையா சம்பாதிக்க ஆரம்பித்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு பெரும் நஷ்டத்தை விளைவிச்சிட்டாங்க. அதனால அதுக்கப்புறமா 1772 என்ன பண்ணுறாங்க, வாரன் ஹேஸ்டிங் பிரபு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கவர்னர் ஜெனரலாக வர்றார் ராபர்ட் கிளைவுக்கு பதிலாக. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி பெரிய நஷ்டத்தில் இருக்கிறத பார்த்துட்டு, அப்போ இங்கிலாந்து பிரதமர் யாருன்னு பார்த்தோம்னா நார்த் பிரபு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட போய் எனக்கு 1 மில்லியன் பவுண்ட் கடன் வேணும். ஏன் அப்படின்னா, இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஃபுல்லாக திவாலாகிற நிலைமைக்கு வந்துருச்சு. ஸோ நான் அது இருந்தால் தான் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கடன் கேட்குறாரு. நார்த் பிரபு என்ன பண்ணுறாருன்னா, வணிகம் செய்ய உள்ள போன இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இந்த அளவுக்கு நிர்வாக பொறுப்பையே எடுத்துக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு குழு அனுப்பிச்சு வச்சு உண்மையாகவே ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி நஷ்டத்தில் தான் ஓடுது அப்படின்னு சொல்லி பார்க்க வைக்கிறாரு. அந்த குழுவும் அறிக்கை வெளியிடுது, ஆமாம் உண்மையாகவே நஷ்டத்தில் தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவர் ஒரு ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை பிறப்பிக்கிறாரு. யார், நார்த் பிரபு. என்னன்னா, இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி போனது அதோட வேலையை பார்க்காம இப்போ நிர்வாக பொறுப்பு நிறையா போர்கள் எல்லாம் ஈடுபட்டு வருது, அதனால இவங்களுக்கு ஒரு சில ஒழுங்குமுறைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிர்வாக பொறுப்பு இப்படி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில சட்டங்களை வகுக்குது. அதுதான் இந்த ஒழுங்குமுறை சட்டம் 1773. இதுதான் இந்திய அரசியலமைப்பின் அடிக்கல்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்திய மக்களுக்காக ஃபஸ்ட்டு போட்ட சட்டம் இதுதான், ஒழுங்குமுறை சட்டம் 1773. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. சரி, ஓகே. இந்த மாதிரி நிறையா சட்டங்களை இங்கிலாந்து அரசு போட்டு கொடுத்து இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி பின்பற்றிகிட்டே வந்துட்டுருக்கு. அப்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு 20 வருஷத்துக்கு ஒரு சட்டமாக போடுறாங்க. அது எப்படின்னு பார்ப்போம். ஒழுங்குமுறை சட்டம் 1773 அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தோமா, இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்து இங்கிலாந்துகிட்ட ஒவ்வொரு 20 வருஷத்துக்கு ஒவ்வொரு பட்டயம் வாங்கி அடுத்தடுத்த சட்டங்களாக இயற்றிகிட்டே வராங்க. எப்படின்னா, ஒரு பட்டயம் வாங்கி இது 20 வருஷம் செல்லும் அப்படின்னு சொல்லி அடுத்த சட்டம் கொண்டு வராங்க. ஓகே, இதுக்கப்புறம் 20 வருஷம் செல்லும் அப்படின்னு சொல்லி
1793 ஒரு சட்டம், 1813, 1833, 1853 அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக 20 வருஷத்துக்கு ஒவ்வொரு சட்டம் பிறப்பிச்சுட்டே இருக்கு. இது என்னன்னா, பட்டையை வாங்கி நாங்கள் வந்து நிர்வாகத்தை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. இந்த பிட் இந்திய சட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒழுங்குமுறை சட்டத்தில் ஒரு சில குறைகள்லாம் இருக்குது. அந்த குறைகள்லாம் சரி செஞ்சு, பிட்டுங்கிறவர் யாருன்னா இங்கிலாந்து பிரதமர். இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சட்டத்தை பிறப்பிக்கிறாரு. ஒழுங்குமுறை சட்டத்தில் இருக்கிற குறைகளை சரி பண்ணுறாரு. அடுத்து இந்த சட்டத்திலையும் ஒரு சில திருத்தங்கள் மேற்கொண்டு பிட் இந்திய திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லி 1786 உருவாக்கப்படுது. இதெல்லாம் என்னன்னா, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இந்தியாவை ஆட்சி செய்யும் போது கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். ஆனால் 1853 இயற்றப்பட்ட இந்த பட்டய சட்டம் மட்டும் 20 வருஷம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணல. ஏன்னா அதுக்கப்புறம் 1857 ஒரு பெரிய ரிவோல்ட், மாபெரும் கிளர்ச்சி ஒன்று நடைபெறுது. இது மூலியமா பல்வேறு ஆங்கிலேயர்கள் கொல்லப்படுறாங்க, இந்தியர்களும் நிறைய பேர் கொல்லப்படுறாங்க. அதெல்லாம் ஆனால் பார்க்காம இங்கிலாந்து அரசு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட நிர்வாக பொறுப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி விக்டோரியா மகாராணி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இங்கிலாந்து பிரதமராக இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இனிமேல் நிர்வாக பொறுப்பு பண்ண வேணாம், இங்கிலாந்து இனி நேரடியாக இந்தியாவை ஆட்சி செய்யும் அப்படின்னு சொல்லி 1858 விக்டோரியாவின் பேரறிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை இயற்றுறாங்க. அது என்ன சட்டம்னா, இந்திய அரசு சட்டம் 1858. இது மூலியமா இதுக்கு முன்னாடி இந்தியாவை பார்க்கறதுக்கு கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லி ஒரு லீடர் இருப்பார். ஆனால் இப்போ அவருக்கு பதிலாக வைசிராய் அப்படின்னு சொல்லி அவரை பெயர் மாற்றம் செஞ்சு ஒரு புது பொறுப்பை கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு சட்டங்களை வகுக்கிறதுக்காகவே செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு ஒரு பொறுப்பையும் கொண்டு வந்து அவருக்கு கீழே ஒரு 15 பேர் கொண்ட குழுவை உருவாக்கி இதுதான் கவுன்சில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கவுன்சில் உருவாக்கின சட்டங்கள் தான் இந்திய கவுன்சில் சட்டம் அப்படின்னு சொல்லி பெயரோட இந்தியாவில் வெளிவருது. அடுத்து மின்டோ மார்லி சீர்திருத்தம். மின்டோ மார்லி இவங்க யாருன்னா வைசிராய் அண்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், இவங்க பேரில் கொண்டு வந்த சட்டம். அடுத்து மான்டேக் செம்ஸ்ஃபோர்டு, அதே மாதிரி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டும் வைஸ்ராய் பேரும் சேர்த்தி இவங்க பீரியடில் இருந்த சட்டனால இதுக்கு அவங்க பேரே வந்திருக்கு. அடுத்து இந்திய அரசு சட்டம் 1935, இதை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த சட்டத்தில் இருந்தால் பெரும்பான்மையான பகுதி எடுத்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டமே உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஓகே, அடுத்து இந்திய விடுதலை சட்டம் 1947. இந்த இந்திய விடுதலை சட்டம் உருவாக்கப்பட்டு தான் நம்ம இந்தியாவுக்கு 1947 விடுதலை கொடுக்கப்பட்டுச்சு. இதில் இருக்கிற ஒவ்வொரு சட்டத்தை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இப்போ நம்ம ஜஸ்ட்டு சின்னதாக ரிவிஷன் பண்ணிட்டு வந்துடலாம். சரி, ஃபஸ்ட்லேருந்து என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, சிலபஸ் பார்த்தோம். சிலபஸில் பெரும்பான்மையாக என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு புக்கு ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதில் ஒரு முகவுரையும் 8 அட்டவணைகளும் 22 பகுதிகளும் 1950 அப்போ இருந்துச்சு. 395 ஆர்டிகல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இப்போ 12 அட்டவணை, 25 பகுதிகள், 450 விதிகள் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது ஒரு பின்னணி பார்த்தோம். அதில் ஐரோப்பியர்களின் வருகை யார் யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னா, போர்ச்சுகீசியர்கள் வந்தாங்க, டச்சுக்காரர்கள் வந்தாங்க, அதுக்கப்புறம் தான் ஆங்கிலேயர்கள் வந்தாங்க, டேனியர்கள் வந்தாங்க, பிரெஞ்சுக்காரர்கள் வந்தாங்கன்னெலாம் பார்த்தோம். அடுத்து ஆங்கிலேய அரசு ஃபஸ்ட்டு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை உருவாக்கி இந்தியாவுக்குள்ளே அனுப்பிச்சு. அதில் ஃபஸ்ட்டு யார் வந்தாங்கன்னா, வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்தாங்க, அவங்களுக்கு கிடைக்கலன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தாமஸ் ரோ வந்ததுக்கப்புறம் அவருக்கு அனுமதி கிடச்சி சூரத்தில் முதல் வணிகத்தளம் உருவாக்குனாங்கன்னு பார்த்தோம். 3 முக்கிய மாகாணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறமா ஒரு சிறிய படையை உருவாக்கி கொண்டு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி நிறையா போர்களில் ஈடுபட்டுச்சு. அதில் என்னென்ன முக்கியமான போர்னு சொல்லி பார்த்தோம். கர்நாடக போர், பிளாஸ்ஜி போர், பக்சார் போர், இதில் எல்லாம் பார்த்தோம். எல்லாத்துலேயும் வெற்றி. அதுக்கப்புறம் முக்கியமான திவானி ரைட்ஸ், இந்த உரிமை வந்து ஆங்கிலேயர் வசம், ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வசம் கிடச்சிச்சு. இது என்னன்னா வரி வசூல் செய்யக்கூடிய உரிமைன்னு பார்த்தோம். எந்தெந்த ஊரில் கிடச்சுன்னா வங்காளம், பீகார், ஒடிசா இந்த பகுதிகளில் கிடச்சி. அதுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு வாரன் ஹேஸ்டிங்ஸ் வராரு, நஷ்டத்தில் இருக்குன்னு கடன் கேட்குறாரு. அதனால சட்டம் போட்டுச்சு இங்கிலாந்து அரசு. அது என்ன சட்டம்னா ஒழுங்குமுறை சட்டம் 1773. நம்ம ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இதுட்டையும் அடிமையாக இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து அரசோட நேரடியாகவும் அவங்களுக்கு கீழே அடிமையாக இருந்தோம். 2 வகையான நபர்கள் நம்ம இந்தியாவை ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, அடுத்த கிளாஸில் நம்ம இந்த ஒழுங்குமுறை சட்டம், இந்த பிட் இந்திய சட்டம்னு லைனாக இந்த எல்லா வகையான சட்டத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். நீங்கள் ப்ராப்பராக இதில் இருக்கிறதுல தெளிவாக நோட்ஸ் எடுங்க. செகண்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்காம இல்லாமல் தெளிவாக நோட்ஸ் எடுங்க. நான் ஏற்கனவே ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் சொன்ன மாதிரி. சரி, ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.